வணக்கம். இன்னைக்கு நல்லா தளன்னு காரசாரமாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடிக்கடி வீடியோஸ் வரும். இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரியும் போது அதே அளவுக்கு குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மசாலா நல்லா கெட்டியாக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. செவக்க வதக்க தேவையில்லை. ஓரளவு பச்சை வாசம் போனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வெண்டைக்காயை மட்டும் ஃபஸ்ட்டே தனியாக வதக்கி வச்சிடணும். எப்போவுமே புளிக்குழம்புக்கு வெண்டைக்காயை வதக்கி வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்தளவுக்கு கட் பண்ணி செய்யும்போது குழந்தைகளை கூட வெண்டைக்காவை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. பெருசாக இருந்ததுன்னா வேண்டான்னு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்தளவுக்கு நமக்கு கட் பண்ணி ஃபஸ்ட்டே வதக்கிக்கலாம். உப்பு போட்டு வதங்கினோம்னா நல்லா வதங்கி வரும். கைவிடாமல் 30 செகண்டுக்கு ஒருக்கா அப்படியே வதக்கி விட்டிங்கன்னா இந்தளவு நல்லா மொறுன்னு வதங்கிடும். எடுத்து வச்சிடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நல்லா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பழுத்த தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடணும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா நல்லா வதங்கிடும். இப்போ இந்தளவு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அந்த வெங்காயம் தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கும் போது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முழுக்க காரத்துக்கு சாம்பார் தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு. இப்போ பச்சை வாசம் போகிற வரைக்கும் சாம்பார் தூள் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போது ஒரு கொதி வரும்போது நம்ம புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. புளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் வெல்லம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. சைட் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது புளிக்குழம்புக்கு. ரொம்ப சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.